ஹலோ மக்களே, வணக்கம். நீங்க ஒரு ரிசர்ச்சர், ஸ்டூடெண்ட் இல்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்க முயற்சி பண்றீங்களா? அப்போ கண்டிப்பா இந்த பிரச்சனை உங்களுக்கும் வந்திருக்கும். நூத்துக்கணக்கான பிடிஎஃப், வெப்சைட் லிங்க்ஸ்னு ஒரு பெரிய தகவல் கடல்ல மாட்டிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இல்லையா? கவலைப்படாதீங்க, இன்னைக்கு அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க போறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கும் இல்லையா? ஒரு ப்ராஜெக்ட ரொம்ப ஆர்வமா ஆரம்பிப்போம். ஆனா அதுக்கு தேவையான தகவல்களை ஒண்ணு விடாம சேகரிச்சு, படிச்சு, அதை புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே பாதி எனர்ஜி காலி. அப்பாடா, தலை சுத்திடும்ல. பாருங்க, இந்த கோட் நம்ம மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லுது. அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்ஸ் குவியலுக்குள்ள சிக்கி தவிக்கிறத பத்தி தான் பேசுது. ஆனா இனிமே அந்த கவலை நமக்கு வேண்டாம். இன்னைக்கு இந்த தகவல் குழப்பத்துக்கு ஒரு நிரந்தரமான, ஒரு முழுமையான தீர்வை நாம பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஏஐ உங்களுக்காக நீங்க கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் படிச்சுட்டு, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு மட்டும் நொடியில பதில் சொன்னா எப்படி இருக்கும்? அடடா, கிட்டத்தட்ட உங்களுக்காகவே வேலை செய்யற ஒரு பர்சனல் ரிசர்ச் அசிஸ்டன்ட் மாதிரி தானே? அந்த அசிஸ்டன்ட் பேரு தாங்க நோட்புக் எல்எம். இதோட பெரிய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இது இன்டர்நெட்ல போய் எதையும் தேடாது. நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு கொடுக்குறீங்களோ அதுக்குள்ள இருந்த மட்டும்தான் பதில்களை எடுக்கும். அதனால தப்பான தகவல் வருமானு பயப்படவே தேவையில்லை. இதுதாங்க இதோட அல்டிமேட் பவர். சரி, இதை வச்சு என்னெல்லாம் மேஜிக் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஓகே, முதல் படி ரொம்ப ரொம்ப சிம்பிள். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தகவல்களையும் இந்த நோட்புக் எல்எம்க்கு கொடுக்கணும். இதுதான் நம்மளோட அறிவுத்தளம், நம்மளோட நாலேஜ் பேஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது அடித்தளம். இதுக்கு ஒரு 3 சூப்பரான வழிகள் இருக்கு. ஒன்னு, உங்க கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா ஃபைல்ஸையும் அப்படியே செலக்ட் பண்ணி டிராக் பண்ணி டிராப் பண்ணிடலாம். ரெண்டாவது, குரோம் எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணி நீங்க பார்க்குற எந்த வெப் பேஜ், ஏன் ஒரு யூடியூப் வீடியோவை கூட ஒரே கிளிக்ல சேவ் பண்ணிக்கலாம். மூணாவதா, இது இன்னும் ஒரு படி மேல, உங்ககிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ரிசர்ச் பேப்பரை கொடுத்து அது சம்பந்தமான மத்த எல்லா கட்டுரைகளையும் கண்டுபிடிச்சுதான்னு கூட கேட்கலாம். செம்மல்ல? சரி, இப்போதான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. தகவல்களை எல்லாம் உள்ள போட்டாச்சு. இனி அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற உண்மைகளை, யாருமே பார்க்காத கனெக்ஷன்ஸை எப்படி வெளியே கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் வாங்க. இத பாருங்க, இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நீங்க ஒரு 100 டாக்குமெண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எல்லாத்தையும் படிச்சு அதுல இருக்கிற முக்கியமான சம்பவங்களை எல்லாம் அழகா ஒரு டைம்லைன் மாதிரி வருஷ வாரியா அடிக்கிடும். ஒரு விஷயத்தோட ஆரம்பத்திலிருந்து வளர்ச்சி வரைக்கும் ஒரு கதை மாதிரி நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். இதை விட சிம்பிளா எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? இது இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான ஃபீச்சர். நீங்க கொடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அதுவே அனலைஸ் பண்ணி ஒரே மாதிரியான விஷயங்களை பேசுற கட்டுரைகளை எல்லாம் தனித்தனி குரூப்பா பிரிச்சிடும். பாருங்க, அறிவுசார் சொத்துரிமை பத்தி பேசுறதெல்லாம் ஒரு குரூப், வெளிநாட்டு முதலீடு பத்தி பேசுறதெல்லாம் இன்னொரு குரூப். அது மட்டும் இல்லாம எந்தெந்த பேப்பர்ஸ் ரொம்ப முக்கியம், எது அதிகமா மேற்கோள் காட்டப்பட்டிருக்குன்னு ஒரு ஹீட் மேப் மாதிரியே காட்டிடும். அப்ப நம்ம ரிசர்ச்சோட மெயின் பாயிண்ட் எதுன்னு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இன்னொரு சூப்பர் உதாரணம் சொல்றேன் கேளுங்க. ஒரு 200 பக்க ரிப்போர்ட் இருக்கு. அதுல ஒரு சர்வே பத்தி இருக்கு. அந்த சர்வேல என்னென்ன கேள்விகள் கேட்டாங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா நாம மணிக்கணக்கா அந்த ரிப்போர்ட்டை புரட்டணும். ஆனா நோட்புக் எல்எம் கிட்ட அந்த சர்வேயோட எல்லா வேரியபிள்ஸையும் லிஸ்ட் பண்ணுன்னு கேட்டா போதும், சில நொடிகள்ல அந்த தகவலை மட்டும் தனியா எடுத்து கொடுத்துரும். யோசிச்சு பாருங்க எவ்வளவு நேரம் மிச்சமாகுதுன்னு. சரி, நாம இப்போ தகவல்களை சேகரிச்சாச்சு, அதுக்குள்ள இருக்கிற இன்சைட்ஸையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ மூணாவது கடைசி கட்டம். இந்த எல்லாத்தையும் வச்சு எப்படி ஒரு பிளாக் போஸ்ட், ஒரு கட்டுரை இல்லனா ஒரு பிரசன்டேஷன் மாதிரி ஒரு முழுமையான படைப்பா மாத்துறதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு பிளாக் போஸ்ட் எழுதணும்னு வைங்க. சிம்பிளா எனக்கு இதுக்கு ஒரு அவுட்லைன் கொடு அப்படின்னு கேட்டா போதும். அதுவே எல்லா சோர்ஸையும் படிச்சு முக்கிய பாயிண்ட்ஸ் என்ன, சப் பாயிண்ட்ஸ் என்னன்னு ஒரு அழகான அவுட்லைனை உருவாக்கிடும். அதுவும் பாருங்க, எந்த பாயிண்ட் எந்த டாக்குமெண்ட்ல இருந்து எடுத்ததுன்னு சரியான மேற்கோள்களோட கொடுத்துடும். அப்பப்பா, எவ்வளவு பெரிய தலைவலி குறையுது பாருங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா இந்த ஃபீச்சர் உங்களுக்கு ஒரு வரம்னே சொல்லலாம். உங்க முழு சிலபஸையும் இதுக்குள்ள போட்டுட்டு எனக்கு இதிலிருந்து ஃபிளாஷ் கார்டு மாதிரி கேள்வி பதில் ரெடி பண்ணி கொடுன்னு கேட்கலாம். அதுவும் பாருங்க, ஒரு டேபிள் ஃபார்மேட்ல வந்துடும். இதை அப்படியே ஒரு CSV ஃபைலா டவுன்லோட் பண்ணி குவிஸ்லெட் மாதிரி ஆப்ஸ்ல போட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். பரீட்சைக்கு படிக்கிறது இனி ரொம்ப ஈஸி. இதுக்கு பேரு ஆடியோ ஓவர்வியூ. அதாவது நீங்க கொடுத்த ஒரு பெரிய டாக்குமெண்ட்டை அதுவே ஒரு பாட்காஸ்ட் மாதிரி ரொம்ப இயல்பான பேச்சு நடையில ஒரு ஆடியோவா மாத்திடும். நீங்க டிராவல் பண்ணும்போதோ இல்ல வேற ஏதாவது வேலை பார்க்கும்போதோ இத காதுல கேட்டாலே போதும், முழு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப வசதியா இருக்குல்ல? வாவ், இதுதான் என்னோட ஃபேவரட். ஒரே ஒரு கிளிக், அவ்வளவுதான். உங்க முழு ரிசர்ச்சும் அதுல இருக்கிற எல்லா கனெக்ஷன்ஸோட ஒரு அழகான மைண்ட் மேப்பா உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஒரு பிரசன்டேஷனுக்கு இதை விட பெஸ்ட் விஷுவல் வேற என்னங்க வேணும்? உங்க முழு ப்ராஜெக்டையும் ஒரே படத்துல விளக்கிடலாம். ஓகே, இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே சூப்பர். இப்போ நாம இன்னும் ஒரு படி மேல, அதாவது ப்ரோ லெவலுக்கு போக போறோம். நோட்புக் எல்எம்ஐ மட்டும் தனியா யூஸ் பண்ணாம அதோட ChatGPT மாதிரி மத்த AI கருவிகளையும் சேர்த்து எப்படி ஒரு ரிசர்ச் வார் மிஷினை உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு.
ஒவ்வொரு ஏஐயும் ஒவ்வொரு வேலையில கில்லாடி, ஒரு டீம் மாதிரி தான். நோட்புக் எல்எல்எம் நீங்க கொடுத்த டாக்குமெண்ட்ஸ்குள்ள மட்டும் வேலை செய்யற ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அப்போ சாட் ஜிபிடியை வச்சு நோட்புக் எல்எல்எம் கிட்ட கேட்கறதுக்கு சூப்பரான கேள்விகளை உருவாக்கலாம். அப்புறம் பெர்ப்ளெக்சிட்டி மாதிரி டூல்ஸை வச்சு நோட்புக் எல்எல்எம் கொடுத்த பதில்களை இன்டர்நெட்ல ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இப்படி டீமா வேலை செய்யும்போது அவுட்புட் இன்னும் பவர்ஃபுல்லா இருக்கும். இதோ உங்களுக்கு ஒரு செம்மையான ப்ரோ லெவல் ட்ரிக். உங்ககிட்ட ஒரு பிளாக் இல்ல வெப்சைட் இருக்கா? அதுல இருக்கிற எல்லா ஆர்டிகல்ஸையும் நோட்புக் எலிமெண்ட்க்கு கொடுத்து ஒரு மைண்ட் மேப் ரெடி பண்ணுங்க. அந்த மைண்ட் மேப் இமேஜை டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே சாட் ஜிபிடி கிட்ட அப்லோட் பண்ணி இதுல எந்தெந்த டாபிக்ஸ்லாம் விடுபட்டு போயிருக்குன்னு சொல்லுன்னு கேளுங்க. அவ்வளோதாங்க, அடுத்த 3 மாசத்துக்கு தேவையான கண்டென்ட் ஐடியா உங்க கையில ரெடி. சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எல்லா டெக்னிக்ஸும் உங்க ஆராய்ச்சி பண்ற முறையையே எப்படி தலைகீழா மாத்தப் போகுதுன்னு. நாம பார்த்த இந்த 25க்கும் அதிகமான ஹேக்ஸ் மூலமா நோட்புக் எல்எல்எம் வெறும் ஒரு சாதாரண டூலா இல்லாம உங்க ரிசர்ச்சை பல மடங்கு வேகமாவும் ஆழமாவும் செய்ய உதவுற ஒரு பவர்ஃபுல்லான வார் மெஷினா மாறுது. இப்போ இந்த முழு பிளேபுக்கும் உங்க கையில இருக்கு. இத வச்சு உங்க அடுத்த பெரிய ப்ராஜெக்ட்ல நீங்க எதை முதல்ல மாத்த போறீங்க யோசிங்க. உங்க ஆராய்ச்சிக்கு ஒரு சூப்பர் பவர் கிடைச்சாச்சு. இனி களத்துல இறங்க வேண்டியதுதான்.